ஆராதனை, அதிகாலை ஆராதனை, ஆண்டவர்க்கே ஆராதனை. கரங்களை உயர்த்தி இந்த புதிய நாளுக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். 3 மாதங்கள் தகப்பன் பிள்ளையை சுமப்பதை போல கர்த்தர் சுமந்து நம்மை காத்தார். வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ள நோய்க்கும் தப்பிவித்து பலப்படுத்தினார். உடுக்க உடையும் உண்ண உணவும் படுக்க இடமும் சந்தோஷமும் சமாதானத்தையும் ஆறுதலையும் கர்த்தர் கொடுத்து செய்த எல்லா நன்மைகளுக்காய் நன்றி. பயணங்களிலே கர்த்தர் கூட இருந்தார். பிள்ளைகளுக்கு தேர்வுகள் சிலருக்கு முடிந்திருக்கிறது, முடியவில்லை. கர்த்தர் கூட இருந்து நடத்தி வந்த எல்லா தயவு இறக்கங்களுக்காய் உமக்கு நன்றி. நல்ல வாய்களை விரிவாய் திறந்து ஆமேன். அதிகாலையில் என் விண்ணப்பம் தேவ சமூகத்திற்கு வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலை நேரத்தில் நாம் ஜெபிக்கிற ஜெபம் தேவ சமூகத்தில் எட்டுவதற்காய் ஸ்தோத்திரம். தேவனுடைய அளவில்லாத தேவ மகிமை நிரப்பிக் கொண்டிருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வாரம் எல்லா ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, எவ்வளவு ஆபத்து நாச மோசங்களுக்கெல்லாம் எங்களை விலக்கி பராமரித்து பாதுகாத்த எல்லா தயவு இரக்கங்களுக்காய் நன்றி. எங்களை பெற்றெடுத்த பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம், எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், எங்கள் சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம், ஊழியத்தில் முன்னணி இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம், இந்த பட்டணத்திற்காக ஜெபிக்கிறோம், இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதெல்லாம் நன்மைகள், உதவிகள், ஒத்தாசைகள் எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, நீ நல்லவராக இருந்து நன்மை செய்கிறவராக வெளிப்பட்டீரே. உமக்கு நன்றி 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 நன்றி. உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. ஒரு சின்ன சரணத்தை பாடி துதித்து பாடிட பாத்திரமே தூங்கவன் இயேசுவின் நாம மதியத்தில் பாடலை மட்டும் பாடி நம்ம ஆராதனைக்கு நேராய் கடந்து போகலாம். நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். பாடிட பாத்திரமே உங்கவதேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே உங்கவதேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் இந்த ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இந்த ரமேசு நம்மோடிருப்பான். இந்த வனாந்திர யாத்திரையில் இந்த ரமேசு நம்மோடிருப்பான். போகையிலும் நாம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஓடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஓடாய் நடந்தாலும் ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம்
நமக்கே தந்தால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாத்திடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாம், விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாத்திடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாத்திடுவோம். 63ஆம் சங்கீதத்தில் இருக்கிற 5 வசனங்களை நாம் வாசித்து நாம் ஆராதனைக்கு நேராய் கடந்து போகிறோம். காலை நேரத்தில் உடைய சமூகத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையை துவங்குவதற்கு கர்த்தர் பாராட்டின நல்ல கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி. சங்கீதம் 63ஆம் சங்கீதம் முதல் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். முதல் வசனத்தில், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீர் அற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உன்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். ஜீவனை பார்க்கலும் உம்முடைய கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை துதிக்கும். ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை துதிக்கும். உம்மை துதிக்கும் அந்த உதடுகள். காலை நேரம் தேவ சமூகத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஒரு கொடிய காலத்தை நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் கண்ணுக்கு தெரியாத இருளின் வல்லமைகளோடு நாம் யுத்தம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. என்றைக்கு நாம் ரட்சிக்கப்படுகிறோமோ, இருளில் இருந்து வெளிச்சத்திற்கு வருகிறோமோ, தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோமோ, ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிக்கிறோமோ, அன்றிலிருந்து கண்ணுக்கு தெரியாத இருளின் ஆவிகளோடு நமக்கு யுத்தங்கள் உண்டு. அந்த யுத்தங்களை மேற்கொள்வதற்கு வேண்டிய பலனை, அதற்கு வேண்டிய சக்தியை, அதற்கு வேண்டிய ஞானத்தை, அதற்கு வேண்டிய கிருபையை தேவனிடமிருந்து பெற்றுக்கொள்ளுகிற ஒரு விசேஷித்த நாள். அந்த நாள் கர்த்தர் ஆவிக்குள் நிரம்பணும். அப்போ இதுக்கு இடையில நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் உண்டு. குடும்பத்தில் பிரச்சனைகள், வேலை ஸ்தலத்தில் பிரச்சனைகள் உண்டு, தொழிலில் பிரச்சனைகள் உண்டு. பலவிதமான பிரச்சனைகளை நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே நமக்கு எதிராய் போராடுகிற வல்லமைகளை மடங்கடித்து ஜெயித்து ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு அபிஷேகம் வேண்டும். ஆகவே நல்ல கரங்களை தட்டி நல்ல பாடி தேவனை மகிமைப்படுத்தி உயர்த்த போகிறோம். கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை ஏகமாய் துதியுங்கள். அந்த பாடலோடு கூட நம்ம பாடுவோம். நல்ல வார்த்தைகளை நம்ம கேட்கலாம். நல்ல கரங்களை தலைக்கு மேல தட்டி அதிகாலை நேரம் தேவனுடைய அளவில்லாத தேவ பிரசன்னம் நம்மை மூடுகிற நேரம், கர்த்தரை ஆவிக்குள்ளாக்குகிற நேரம், நாம் அனலை பெற்றுக் கொள்கிற நேரம், அபிஷேகத்தில் நிரம்புகிற நேரம், ஆவியானவர் பலமாய் இறங்குகிற நேரம். அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள், வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளோ இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாவே சுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை துதியுங்கள்.
அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியும் தம்புரோடோ தம்புரோடோ வீணையோடோ கர்த்தரை துதியுங்கள் இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள் காலமோ கைத்தாளமோ முழங்கிட துதியுங்கள் காலமோ மாறாதவர் இயேசுவை துதியுங்கள் ராஜாதி ராஜனாம் இயேசுராஜன் பூமியில் ஆட்சி செய்வார் இயேசு உயிர் தெழுந்தார் அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள் அல்லேலூயா அல்லேலூயா தேவனை துதியுங்கள் சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள் முடியதனையே எங்களுள்ள அளித்தோரை துதியுங்கள் அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள் ஆமென் ஆமென் அக்கினியாய் கல்மனதை உடைத்தோரை துதியுங்கள் ஆராதிக்க வந்தோம் அன்பு கோர வந்தோம் யெகோவா தேவனை உச்சகமா துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே ஆமென் ஆமென் ஆராதிக்க வந்தோம் அதிகாலை நேரம் தேவ மகிமை தேவ பிரசன்னம் மூடட்டும் ஒரு புதிய கிருபை எஸ் எஸ் சத்துருவை மேற்கொள்ளுகிற கிருபை பாவத்தை மேற்கொள்ளுகிற கிருபை அந்தகார ஆவிகளை மேற்கொள்ளுகிற அபிஷேகம் ஒரு புதிய அபிஷேகம் அதிபாக்கா பாபா யெகோவா தேவனை துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆலயம் சொல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே ஆலயம் வருவதே தேவ மகிழ்ச்சியை தந்திடுதே எங்கள் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே ஆமென் ஆமென் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே ஆராதிக்க ஆராதிக்க வந்தோம் உற்சாகமாக வந்தோம் தேவ கிருபை இறங்கி வரட்டும் எஸ் 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 லார்ட் துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே அல்லேலூயா ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே சின்னம் சிறு வயது என்னை குறித்து விட்டார் தூரம் போயிலும் கண்டு கொண்டா தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார் தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார் ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பார்தலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார் இந்த பார்தலத்தில் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார் ஆராதனை உமக்கே 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 அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா என்னில் அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா என்னில் அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா நரம்புகள் உருவாகட்டும் உன்
சிந்தை உண்டாகட்டும். காலை நேரத்தில் நரம்புகள் உருவாகட்டும். உம் சிந்தை உண்டாகட்டும். ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, என்னில் அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, என்னில் அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. ஒற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே பாத்திரம் வழிந்தோடும். நிச்சலாட மூழ்கியே அன்பில் மகிழ வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும். ஆவியானவரே நிரப்பி விடுவீராக. அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக இன்று பொழிந்திடுமே. என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே பாத்திரம் வழிந்தோடும். என்னை அபிஷேகமே என் தலையை நனைக்க ஆவியால் நிரப்புமே பாத்திரம் வழிந்தோடும். நீச்சலாட மூழ்கியே நேசரன்பில் மகிழ அக்கினி அபிஷேகம் எந்த நாவில் தீர்த்திடும். அக்கினி அபிஷேகம் நாவில் ஜீசஸ் கரங்களை விரித்து கரங்களை உயர்த்தி தலையை உயர்த்தி உன்னதமானவரை உயர்த்துவோம், முழு பலத்தோடு உயர்த்துவோம். மரித்த இயேசு உயிர்த்தெழுந்தார், மரணத்தை ஜெயித்தார், சாபத்தை ஜெயித்தார், வியாதியை ஜெயித்தார். அவர் நம் மத்தியில் உலாவுகிறார். அவர் மரித்தவர் அல்ல, உயிர்த்தெழுந்த தேவன் உன்னை அபிஷேகத்தால் நிரப்புகிறார், வல்லமையினால் நிரப்புகிறார். பரிசுத்த ஆவியை அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். உயிர்த்தெழுந்த இயேசு அதே அபிஷேகம் நம்ம மேல் ஊற்றப்படுகிறது. ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகம், இதுவரைக்கும் இல்லாத அபிஷேகம், உயிர்ப்பிக்கிற அபிஷேகம், உருவாக்குற அபிஷேகம், பலப்படுத்தும் அபிஷேகம், சத்துருவை மேற்கொள்ள அபிஷேகம், பாவத்தை மடங்கடிக்க அபிஷேகம், வெற்றியாய் வாழ்கிற அபிஷேகம். Yes Lord, yes Lord, yes Lord. நல்ல கரங்களை தட்டி வாயை திறங்க தம்பி, வாயை திறங்க, வாயை திறங்க. தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். ஆமென், 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 ஆமென். ஒரு புதிய கிருபை, ஒரு புதிய பிரசன்னம். ஓகே பேகா பகத ரபாலா நிரப்பி விடுங்க ஆவியானவரே. தல்ல மோன்டோடே ரெபே ஷகத ரபாலியா லஹல் தோ லோகோ டோரே பேகமானா தெடரமந்தோ. நிரப்பி விடுங்கப்பா. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நிரம்பட்டும். கொடிய உலகத்தில், கொடிய நாட்களில், பாவங்களும் அக்கிரமங்களும் அதிகமாகி கொண்டிருக்கிற காலத்தில்
மனிதன் மிருகங்களைப் போல வாழ்கிற காலத்தில், பாவங்கள் தண்ணியைப் போல மக்கள் குடித்துக் கொண்டிருக்கிற காலத்தில், சத்துரு வஞ்சக வலையை விரித்துக் கொண்டிருக்கிற காலத்தில், பயணிக்கும் பாதையில் வலைகளையும் பள்ளங்களையும் இருக்கிற காலத்தில், பயணத்தில் ஆவிக்குரிய பயணத்தில் வெற்றியாய் முடிக்க, ஆண்டவரே ஓட்டத்தை நிறுத்தல, ஓட்டத்தை முடிக்க, சத்துருவை மடங்கடித்து வெற்றியாய் வாழ என் மேல் இருக்கிற அபிஷேகத்தை பெருக பண்ணுங்க. என் இருக்கிற அபிஷேகத்தை பெருக பண்ணுங்க. நான் தேவனுக்கு அருகில் நெருங்கி வரட்டும். இன்னும் தேவனுக்கு அருகில் நெருங்கி வரட்டும். நான் தேவனுக்கு அருகில் நெருங்கி வருவதற்கு தடையாய் இருக்கிற தடைகள் உடையட்டும். சத்துருவின் கிரிகள் அழியட்டும். நான் உமக்கு கனி கொடுக்கட்டும். கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுக்கட்டும். கீழே வேர்பற்றி மேலே கனி கொடுக்கட்டும். ஆமென், 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 ஆமென். என் ஆவிக்குரிய வாழ்க்கை செழிக்கட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படட்டும். என்னை அழைத்த தேவனின் நோக்கம் நிறைவேறட்டும். என்னுடைய மந்த நிலை மாறட்டும். மயக்க நிலை மாறட்டும். புதிய அபிஷேகத்தால் என்னை நிரப்போ. ரெண்டு கரங்களை உயர்த்தி, தலைகளை உயர்த்தி, கிருபைகளை தாங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சில வசனங்களை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆனால் சற்று நம்ம வித்தியாசமாக யோசிக்க வேண்டிய ஒரு செய்தியை தேவன் நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதன். 24ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களை நாம் பார்க்கலாம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை நாம் வாசிக்கலாம். வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்தவர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையினிடத்தில் வந்தார்கள். கல்லறை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். ஆமென் சொல்லுங்க. இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படி ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்தவர் பரமேறி போனாரா? உயிர்த்தெழுந்த உடனே பரமேறி போனாரா? அப்போஸ்தலர்கள் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்போஸ்தலர்கள் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். இயேசு பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி, அப்ப 40 நாள் தரிசனமாகி, அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஆமென் சொல்லுவோமா? ஆமென். 40 நாள் அளவும். ஆமென். மதலேனா மரியாளுக்கு அவர் தரிசனமானார். மற்ற பெண்களுக்கு தரிசனமானார். சீமோன் பேதுருக்கு தரிசனமானார். எம்மாவூர் சீசர்களுக்கு தரிசனமானார். தோமா இல்லாத போது ஒரு முறை தரிசனமானார். தோமா இருக்கும்போது தரிசனமானார். கடலோரத்தில் இருக்கக்கூடிய 7 பேருக்கு தரிசனமானார். 500க்கு அதிகமான சீசர்களுக்கு அவர் தரிசனமானார். அப்படி அவருடைய தரிசனத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி உயிர்த்தெழுந்த இயேசு சந்தித்த ஒரு மனிதனை குறித்து நான் உங்களுக்கு பேச ஆவியானவரால் நான் நடத்தப்பட்டேன். இவர் யாருன்னா பேதுரு. வாசிக்கலாம். யோவான் 21ஆம் அதிகாரம் 4வது வசனம். யோவான் 21:4. விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். 3வது வசனத்தை நம்ம வாசிக்கிற போது 3வது வசனம். சீமோன் பேதுரு மற்றவளை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றார். இயேசு பலமுறை தரிசனமாகி மக்களுக்கெல்லாம் விடுதலை கொடுத்து காரியங்களை செய்தாலும் தேவனுடைய மகிமையாய் உன்னதமான திட்டத்திற்கு நோக்கத்திற்கு தெரிந்து கொண்ட இந்த பேதுருவிடம் பின்மாற்றத்தை நாம் இங்கு பார்க்கிறோம். ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு என்ன செய்தார் தெரியுமா? இவன் மேல் கவனம் வைத்து இவனுக்கு தரிசனமாகி இவனுடைய பின்மாற்றத்தை கர்த்தர் புதுப்பித்தார்.
ஆமென். ஆமென். இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பின்மாற்றத்தை, தடுமாற்றத்தை, நம்முடைய பலவீனத்தை மாற்றி நம்மை புதுப்பிக்க விரும்புகிறார். ஆமென். உயிர்ப்பித்து புதுப்பித்து உருவாக்க விரும்புகிறார். இதைத்தான் உங்களோடு பேசுவதற்கு கர்த்தர் என்னை நடத்தினார். நல்ல கவனியங்கள். பேதுருவை குறித்து சில குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்லி இதுக்கு என்ன காரியம் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்ல கவனியங்கள். ஆண்டவர் தரிசனமானார். 500 பேருக்கு தரிசனமானார். பயந்து போனாங்க. பயந்து வீட்டுக்குள் இருந்தவங்களுக்கு தரிசனமாகி பலப்படுத்தினார், தைரியப்படுத்தினார், ஆறுதல் படுத்தினார், அவளை சிஷ்டாந்தப்படுத்தி காண்பித்தார். ஆனால் நீங்கள் பேதுருவை பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, இந்த பேதுருவை குறித்து சில குறிப்பு. நம்பர் 1, இவன் நேரடியாக தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு உன்னதமான பாத்திரம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17 முதல் வாசித்தீர்கள் என்றால், தேவன் நேரடியாய் சந்தித்த ஒரு மகிமையான ஒரு பாத்திரம் பேதுரு. ஆமென். அது மட்டுமல்ல, 1, அவன் நேரடி தேவனால் அழைக்கப்பட்டவன். 2, அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். மார்க் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் அநேகரை என்ன பண்ணார்னா, சிலரை தெரிந்தெடுத்தார். 3வது, இந்த பேதுரு யார் தெரியுமா? பிரித்து எடுக்கப்பட்டவன். 12 பேரில் இந்த பேதுரு மட்டும் விசேஷமாய் பிரித்தெடுக்கப்பட்டான். பேதுரு, யோவான், யாக்கோபு, இந்த 3 பேருக்கும் தூண்கள் என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரின் மேல் அதிகமாய் கவனம் செலுத்தினார். நேரடி அழைப்பை பெற்றவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், பிரித்தெடுக்கப்பட்டவர். அது மட்டுமல்ல, மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 16, 18 வாசிக்கலாம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். ஆமா, நீங்க கவனிங்க. இங்க 3 மகிமையான வாக்கு தத்துவத்தை பெற்றவர். 1, நீ மனுஷனை பிடிக்கிறவளாய் உன்னை மாற்றுவேன். அவனுக்கு கொடுத்த முதலாவது ஒரு வாக்கு தத்துவம், உன்னை மனுஷனை பிடிக்கிறவளாக மாற்றுவேன். 2, உண்மையில் என் திருச்சபையை கட்டுவேன். 3, பரலோகத்தின் திறவுகோலை உனக்கு தருவேன். இந்த 3 வாக்கு தத்தங்களையும் தேவனிடமிருந்து பெற்றவன் தான் இந்த பேதுரு. சாதாரணமானவர் அல்ல. நல்ல கவனிங்கள். எந்த மனிதன் பின்மாற்றத்துக்கு நேராய் திரும்புகிறார் என்பதை கவனியுங்கள். நம்ம நல்லா கரெக்டாக இருக்கிறேன், சரியா இருக்கிறேன் அப்படி இல்லாமல் சொல்லுவோம். எப்படிப்பட்ட ஒரு மனிதனும் பின்மாற்றத்துக்கு நேராய் பயணிக்க முடியும் என்பதற்கு பேதுரு இஸ் எ சாம்பிள். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். தேவனோடு 3.5 வருடங்கள் இருந்தவன், பயிற்சியை பெற்றவன், இயேசு செய்த எல்லா அற்புதங்களையும் கண்டவன். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் வாழ்க்கையிலே சற்று ஒரு பின்னடைவு, இல்லைன்னா ஒரு பின்மாற்றம், இல்லை என்றால் தடுமாற்றத்தை நாம் எங்கு பார்க்கிறோம். நேரடியாய் அழைக்கப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், விசேஷமாய் தூண்கள் என்று சொல்லப்பட்ட மகிமையான ஒரு பாத்திரம், தேவனால் எச்சரிக்கப்பட்டவன். அவன் சொன்னார், பார்த்தார், பேதுருவே, உன்னை பிசாசு குறி வைக்கிறான், உன்னை குறி வைக்கிறான். ஆண்டவர் கிளீனாக சொன்னார், பேதுரு உன்னை குறி வைக்கிறான், உன்னுடைய விசுவாசம் சோதிக்கப்பட போகிறது, ஆனால் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று ஆண்டவர் பேதுருவை எச்சரித்ததை குறித்து பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவன் மறுதலித்தான் என்பதையும் வாசிக்கிறோம். அவன் தூரத்தில் பின்பற்றினான் என்றும் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, அவன் மனம் கசந்து மனம் திரும்பினான் என்று வாசிக்கிறோம். கர்த்தர் அவருடைய பெயரை சீமோன் என்ற பெயரை மாற்றி நாணல் என்ற பெயரை மாற்றி கற்பாறை என்ற பெயரை அவனுக்கு வைத்தார். ஸோ ஆண்டவருக்கு இந்த பேதுருவை குறித்து ஒரு விசேஷித்த பார்வை இருந்தது, ஒரு விசேஷித்த தரிசனம் இருந்தது. இவன் முந்தினவன் என்று வேதம் சொல்லுகிறது, இவனை முந்தினவன் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அளவிற்கு தேவனால் நேரடி அழைப்பை பெற்றவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவன், தேவனால் வாக்குத்தத்தம் பெற்றவன், தேவனால் பெயரை மாற்றப்பட்டவன், தேவனால் எச்சரிக்கப்பட்டவன், தேவனால் கடிந்து கொள்ளப்பட்டவன், தூரத்தில் இயேசுவை பின்பற்றினவன், இயேசுவை மறுதலித்தவன். அப்படிப்பட்ட பேதுருக்கு பலவிதமான காரியங்களை நம்ம சொல்லும் போதும் இங்கு ஒரு காரியத்தை பார்க்கிறோம். பேதுருடைய வாழ்க்கையில் ஒரு பின்மாற்றம்
அங்கு பிடிக்கிறதை பார்க்கிறோம். நம்ம இன்னைக்கு என்ன நினைக்கிறோம்னா, நம்ம எல்லாம் நம்ம கரெக்டாக நம்ம இருக்கிறோம், என்ன இந்த பேக் சைடு இல்லை. இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கும் போது நம்ம இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கோம், உங்களுக்குள்ள எனக்கு அந்த பிரச்சனை இல்லை, பேதுருவை நான் ஏன் சிங்க் பண்ணணும், உயிர்த்தெழுந்த இயேசு ஏன் அவனை போய் சந்திக்கணும் அப்படின்னு கேட்டேன்னா, அவரை குறித்த ஒரு தேவ நோக்கம் தேவனுக்கு இருந்துச்சு. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், உங்களை குறித்து தேவன் ஒரு சிறந்த எதிர்கால திட்டத்தை வைத்திருப்பார் என்றால் சத்துரு உங்களை தான் குறிவைப்பான் என்பதை முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். பிசாசுக்கு ஒரு நஷ்டத்தையோ ஒரு பாதிப்பையோ ஒரு இழப்பையோ நீங்கள் கொண்டு வருவதற்கு உங்களை கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பித்தால் சத்துரு நிச்சயமாய் உங்களை குறிவைப்பான். உங்களுக்குள் பின்மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு தன்னால் இயன்ற எல்லா முயற்சிகளையும் சத்துரு எடுப்பதற்கு தயங்க மாட்டான். இரவும் பகலும் அவன் பிரயாசப்படுவதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே அவனுக்கு வாழ்க்கையில் பின்மாற்றம் வந்தபோது தேவன் அவனை சந்தித்து பின்மாற்றத்திலிருந்து அவனை உயிர்ப்பித்து ஒரு பவியான பாத்திரமாய் உருவாக்கினார். ஏன்னா பிசாசுக்கு தெரியும், டே இயேசு நடந்து போன போது கூட நிழல்பட்டவன் சுஸ்தமாகல, இயேசு நடந்து போனது. ஆனா இந்த பேதுரு நடந்து போன நிழல்பட்டு சுஸ்தமாக போகிறான். எதிர்காலத்தில் இவன் பிரசங்கிக்க போகிறான். ஆனால் இவன் பிரசங்கம் 3000 பேர் ரட்சிக்கப்பட போறாங்க. இவன் செய்கிற அற்புதத்தை பார்த்து 5000 பேர் சபைக்கு வர போறாங்க. இந்த பேதுருவை வச்சு தேசத்தை கத்த உழுக்க போறாரு. தேவராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட போது, சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு பெரிய அழிவு வரப்போகுது. இதை குறிவைத்து பேதுருவை தொடுகிறதை பார்க்கிறோம். உங்களுக்கு நான் ஒன்று சொல்றேன், தேவன் பாரப்படுத்துகிற ஒரு காரியம், நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக இருப்பாய் என்றால் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை முன்னேற்றத்தை தடுத்து உன்னை பின்னோக்கி பயணிக்க வைப்பதற்கு சத்துரு எல்லா விதத்திலும் போராடுவார். நாம் இதில் ஜாக்கிரதையாக இருப்பதற்கு கர்த்தர் கிருபை தருவார். நான் அழைக்கப்பட்ட ஒரு நோக்கம் உண்டு, நான் பிடிக்கப்பட்ட ஒரு நோக்கம் உண்டு, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு, கர்த்தர் வேறு பிடித்து சபைக்கு கொண்டு நோக்கம் உண்டு. அதை அறிந்த சத்துரு எப்படி ஆகிலும் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றத்தை, ஒரு பின்மாற்றத்தை, ஒரு விழுகையை என்னை கரைபிடித்து தீட்டுப்படுத்தி தடுமாற வைத்து எப்படியாகிலும் என்னை பின்மாற்றத்துக்கு நடத்திவிட வேண்டும் என்று இரவும் பகலும் பிரயாசப்படுவான் சத்துரு. அவனுக்கு இடம் கொடுக்காமல் என்னை அழைத்த தேவனை நான் ஏமாற்றி விடாமல், என்னை அழைத்த தேவனுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாமல், என்னை கொண்டு தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை என்னை கொண்டே கர்த்தர் செய்வாராக. நல்ல கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கரங்களை வைத்து அல்லேலூயா. அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே 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 என் இயேசு ராஜனே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவே. அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை ரட்சித்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ. அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ. சீக்கிரமா மறந்து போறோம்ல, அதைத்தானே சீக்கிரமா மறந்து போறோம். சரி, அப்படி என்றால் நல்ல கவனிங்க, பின்மாற்றம் என்றால் என்ன என்பது சில காரியங்களை சொல்லுகிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு அந்த பேதுருவின் பின்மாற்றத்தை அவர் மாற்றி அவரை கொண்டு செய்ய நினைக்கும் திட்டத்திற்கு நேற்றபடி நடத்துறதை போல அதற்கு பின்பு புதுப்பித்து ஊழியத்தை கொடுக்கிறார் பேதுரு கையில, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அப்ப இன்றைக்கு தேவன் நம்முடைய பின்மாற்றத்திலிருந்து நம்மை புதுப்பித்து ஒரு புதிய ஆசீர்வாதத்தை நமக்கு தருவாராக. அப்ப பின்மாற்றம் என்றால் என்ன? எரேமியா 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கிறோம். அவர்கள் தங்கள் முகத்தை அல்ல தங்கள் முதுகை எனக்கு காட்டினார்கள். அப்ப பின்மாற்றம் என்பது என்ன? முகத்தை காட்டுவதற்கு பதிலாய் முதுகை காட்டுவது பின்மாற்றம். அப்ப தேவனுக்கு முன்பாக நாம் நிற்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு நோக்கத்தோடு நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த கால இருளிலிருந்து நம்மை ஆச்சரியமான ஒளிக்கு தேவன் அழைத்தார், அபிஷேகித்தார். ஆகவே பின்மாற்றத்திற்கு போவது அதை அப்படி காத்துக்கொள்ள வேண்டும். பின்மாற்றத்தை குறித்து 7 குறிப்புகளை வேகமாக நான் சொல்லுகிறேன். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 9வது வசனம். பேக் சைட், அதாவது பின்மாறி போவது என்றால் என்ன? ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி. ஆமென். அப்ப முதல்ல என்ன தெரியுமா? தேவனை விட்டு இருதயத்தை திருப்புவது.
தேவனை விட்டு இருதயத்தை வேறு பக்கமாய் திருப்புவது. தேவனோடு இருக்க வேண்டிய இருதயத்தை உலகத்தின் பக்கமாய் திருப்புவது. அதான் ஒரு பின்பற்ற நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்குன்னு பாருங்க. கர்த்தர் நம்மை உயிர்ப்பித்து உருவாக்கட்டும். இவனுக்கு கர்த்தர் 2 times இவனை கர்த்தர் இவனை சந்தித்து சொன்னார், சாலமோனே வேண்டாம், ஆலயத்தை கட்டின உன் கையை வைத்து, இந்த கை உன்னுடைய கை இருக்குல்ல, சாதாரணமான கை இல்லை, எனக்கு ஆலயம் கட்டின கை, அந்த கையை வைத்தே விக்கிரக கோவிலை கட்டுறதுக்கு பிசாசு ட்ரை பண்றான், ரொம்ப கவனமாயிரு. ஆனால் பெண்களின் மேல் இருந்த ஆசை, பெண்களின் மேல் இருந்த இச்சை, அந்நிய ஸ்திரீகள் அன்னை சாலமோனை தடுமாறப்படினாங்க. தேவன் பக்கமாக இருக்க வேண்டிய அந்த இருதயம் உலகத்தின் பக்கம் திரும்பும் என்றால் அதுக்கு பேர் தான் பேக்ஸ்லைட், பின்மாற்றம். பின்மாற்றம். ஆரம்பத்தில் தேவன் பக்கம் இருந்திருக்கலாம், எல்லாம் உண்மைதான். ஆனால் நாட்கள் போகும்போது, மற்றவர்களை பார்க்கும்போது நம்முடைய இருதயம் தேவன் பக்கம் இருக்கிறதா இல்லை உலகத்தின் பக்கம் இழுக்கப்பட்டிருக்கிறதா என்பதை பாருங்கள். இரண்டாவது, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பி. அல்லேலூயா. 2 இருதயத்துல திரும்பி இருக்காங்க. ஆனா சர்ச்சுக்கு வராங்க. இருதயம் எங்க இருக்குது? எகிப்தை நோக்கி இருக்குது. எகிப்து என்றால் என்ன? அடிமைத்தனம். எகிப்து என்றால் இருள். எகிப்து என்றால் பாவம். இப்ப நம்ம ஞானஸ்தானம் எடுத்தாச்சு. ஆனா இருதயம் எதை நோக்கி இருக்கு? சரீரம் சபையை நோக்கி, இயேசுவை நோக்கி இருக்கு. ஆனா இருதயம் பழையதை நோக்கி இருக்குது. இன்னும் பாரம்பரியத்தை விட்டு என்ன பண்ண வெளியே வரல. இன்னும் பாரம்பரியத்தை விட்டு வெளியே வரல. ஆனால் சரீரம் தேவனை நோக்கி இருக்கிறது, ஆனால் இருதயமோ எகிப்தை நோக்கி இருக்குது. அப்ப அநேக நான் பேக் சைடெல்லாம் கிடையாது அப்படி சொல்லுவாங்க. நம்முடைய இருதயம் எதை நோக்கி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சற்று யோசிங்க. அப்ப 2வது பின்மாற்றம் என்றால் என்ன? இருதயம் எகிப்தை நோக்கி இருப்பது. மூன்றாவது 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆவது வசனம். பேக் சைடுக்கு 3வது காரியம் என்ன? நான் பின்மாற்றம் அடைந்திருக்கிறேன் அப்படின்றதுக்கு 3வது காரணம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். அப்போ 3வது என்னன்னா, பழைய இடத்துக்கு திரும்புவது. பழைய இடத்திற்கு திரும்புவது. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவினால் உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பி மீண்டும் அதில் சிக்குண்டு ஜெயிக்கப்பட்ட, திரும்பவும் சிக்கிக் கொள்வது. எதை விட்டு வந்தோமோ, எது வேண்டாம் என்று சொல்லி வந்தோமோ, எதை வெறுத்து வந்தோமோ, எது எனக்கு தேவையில்லை என்று சொல்லி வந்தோமோ, அதை திரும்பவும் பற்றி கொள்வது, திரும்பவும் அதை பிடித்துக் கொள்வது, அதை திரும்பவும் சார்ந்து கொள்வதுதான் பின்மாற்றத்திற்கான அடையாளம். எனக்கு இது வேண்டாம் அப்படி சொல்லுவாங்க. நம்முடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு ஆண்டவர் மட்டும் எனக்கு போதும், தேவன் மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தள்ளிட்டு வந்துட்டோம். இதெல்லாம் வரும்போது பாருங்க, உறவுகளை வெறுத்திருக்கிறோம், சொந்தங்களை வெறுத்திருக்கிறோம், நம் நண்பர்கள் கூட நம்மளை வெறுத்திருக்கலாம். அதெல்லாம் விட்டு தான் ஆண்டவர் போதுன்னு வந்திருக்கிறோம். ஆனால் நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. வேத வசனங்களை நாம் வாசித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் பழையவைகள் ஒன்றொன்றாக நம்மளை பிடிக்குது. எதெல்லாம் விட்டு வந்தோமோ அதெல்லாம் நம்மளை அப்படி தொடுது. எதெல்லாம் வேண்டான்னு புறக்கணிச்சோமோ அதெல்லாம் தொடுது. எதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணோமோ அதெல்லாம் அக்செப்ட் பண்றோம். எதெல்லாம் ரிஜெக்ட் பண்றதெல்லாம் அப்புறம் அக்செப்ட் பண்றோம். ஏன்? பின்மாற்றத்தின் அறிகுறி. ஒரு பின்மாற்றத்தின் அறிகுறி தான் இதெல்லாம் காரியம் நம்மளை ஒட்டுவது. எது வேண்டாம் என்று சொல்றோம், ஆனால் ரிஜெக்ட் பண்ணோம், ஆனால் இன்னைக்கு அதை அக்செப்ட் பண்றோம். அதை முதல்ல வேண்டாம் என்று தள்ளினது இன்னைக்கு எல்லாம் மனசு ஏற்றுக்கொள்ளுது. பரவாயில்ல, உலகத்துக்கு ஒத்து போவது, மனிதர்களுக்கு ஒத்து போவது, சொந்தங்களுக்கு ஒத்து போவது, சூழ்நிலைக்கு ஏற்றபடி ஒத்து போகும்போது நம்ம பின்மாற்றத்துக்கு நேராய் கடந்து போகிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 4வது 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். சிலவங்களுக்கு பின்மாற்றம்னா என்னன்னே தெரியாது. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதினாலே ஆக்கினைக்குட்படுவார்கள். அல்லேலூயா. முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை அப்படின்னா என்னதுன்னா, முதலில் கொண்ட ஆரம்பத்தில் இருந்ததை விடுவது. ஆரம்பத்தில் தொடங்கின தொடர்ச்சியில் ஆரம்பத்தில் இருந்த அந்த பிரதிஷ்டை வாழ்க்கையை உடைப்பது. டெடிகேஷன், ஆரம்பத்தில் இருந்த ஒரு டெடிகேஷன் வாழ்க்கையை உடைப்பது. ஆரம்பத்தில் கரெக்டா இருப்பாங்க. அப்ப நம்ம என்ன சொல்றோம் தெரியுமா? ஆரம்பத்தில் இருந்த பிரதிஷ்டை,
தேவனோடு பண்ணின உடன்படிக்கை. ஆண்டவரே தான் இப்படியெல்லாம் நான் வாழ்வேன். சரி, அடுத்தது என்னது வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 5வது வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அப்ப என்னாச்சுன்னா, தேவனை நேசித்த நேசம் குறையுதுன்னா அது பின்மாற்றம். ஆண்டவரை நேசித்த நேசம் குறைகிறது என்றால் அது ஒரு பின்மாற்றம். ஆண்டவரை நேசிக்கிறது என்ன என்ன அடையாளம்? இப்ப சொந்தங்கள் இன்னைக்கு ஊருக்கு வராங்க, வீட்டுக்கு வராங்க, ஞாயிற்றுக்கிழமை வராங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்தோட என்ன பண்றோம்? ஏன் பிரதர் சர்ச்சுக்கு வரல? அது எங்க அப்பா அம்மா எல்லாம் வந்தாங்களா, சிக்கன் எடுக்க போனோம். அப்ப நீ யாரை நேசிக்கிற அதிகமா? நான் பின்மாற்றம் அடையலைன்னு சொல்றோம். நான் பின்மாற்றம் அடைதான். என்ன பார்த்தா பின்மாற்றம் அடைஞ்ச ஆளு மாதிரியா தெரியுது? நான் சரியா இருக்கிறது தெரியுமா, நான் கரெக்டா இருக்கிறேன். ஆனா ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்த உடனே அந்த நாள் தான் என்ன பண்றோம்? வீடு பிரதிஷ்டை, அன்னைக்கு தான் கல்யாணம், அன்னைக்கு தான் ஊருக்கு யாத்திரை, எல்லாம் என்னைக்கு வைக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை. அது யாருடைய நாள்? தேவனுடைய நாள். அது தேவனுக்குரிய நாள். நாம் தேவனை நேசித்தது உண்மையானால், நம்முடைய அன்பு தேவன் மேல் பெருகுமானால், தேவனுடைய நேரத்தை நம்ம எடுக்க மாட்டோம்ல. அப்ப நம்ம யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? அப்ப நம்ம பேக் சைட்ல இருக்கிறோமா இல்லையா? பின்மாற்றத்துக்கு நேரம் இருக்கிறோமா இல்லையா? அப்ப நம்ம யாரும் அக்செப்ட் பண்றது இல்லை, யாரும் ஒத்துக்கிட மாட்டோம். நானும் அப்படியெல்லாம் கிடையாது, நான் கரெக்டா இருக்கிறேன். அப்போ ஒன்று பிடிக்கொண்டும், தேவன் மேல் இருக்கிற அன்பு குறைந்து உலகம் நம்மை மேற்கொள்ளுமான. அதை சொல்லுது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்தில் ஒரு அன்பு கூறாது, தேவனிடத்தில் அன்பு இல்லை இல்லை. அப்ப நம்ம தெரியணும் அன்பு எங்க மேல இருக்கு. அன்பு சிலவங்களுக்கு அந்த கார்ல சின்ன கிராக் விழுந்துச்சுன்னா போதும், உயிரே போயிடும். தொடச்சு வச்சிருப்பாங்க. சிலவங்க கையில் இருக்கிற செல்போன் தவறி கீழே விழுந்து அது அவ்வளவு ஏங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு பிடிப்பு இருக்கு. ஜீவனை கொடுத்து மீட்ட தேவனை அந்த அன்பு குறைஞ்சிச்சு. அப்ப ஆண்டவருக்கு மேல அன்பு குறைஞ்சிச்சுன்னா ஓடி வரணும்ல ஆலயத்துக்கு, ஆண்டவரை தேடணும்ல, அந்த அன்பெல்லாம் இருக்கணும். அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்ன அர்த்தம்? மணவாட்டி உங்களையும் என்னையும் இயேசுவுக்கு திருமணத்திற்கு எங்கேஜ்மெண்ட் நடந்தாச்சு. எப்ப கல்யாணம் நடக்கும்? மத்தியாகத்தில் நடக்கும். ஞானஸ்தானம் தண்ணி தொட்டியில ஒரு எங்கேஜ்மெண்ட் நடந்தாச்சு, மோதிரம் மாத்தியாச்சு. உள்ள கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து இயேசுன்னு ஒரே புருஷனுக்கு நியமிச்சாச்சு. இன்னொரு புருஷனை நீ நினைக்க கூடாது, இன்னொரு இடத்துல நம்ம நினைக்க கூடாது. அப்ப வேதம் சொல்லுகிறது, தெளிவாய் சொல்லுகிறது. அப்ப ஆதியில் இந்த அன்புகளை விடு வரும்போது அந்த காரியங்கள் நமக்கு வருகிறதை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். அடுத்தது 6வது எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவ ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தை இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து. அப்ப அடுத்த பேக்ஸ் என்னது? மறுபடியும் மறுதலித்து போகிறவர்கள். சிலவங்க இந்த ஆரம்பத்தில் மறுதலிக்கிற ஒரு காரியம், சின்ன காரியத்திற்காக, ஒன்றுமில்லாத காரியத்திற்காக இயேசுவை வித்துருவாங்க. நம்ம நினைக்கிறோம் வந்து யூதாஸ் சொல்லுவோம் தெரியுமா, யூதாஸ் ஒளிக 30 வெள்ளிக்காசு இயேசுவை வித்துட்டான். நம்ம தினமும் வித்துட்டு இருக்கிறோம் இயேசுவை, அது அநேகருக்கு தெரியறது இல்லை. அவன் ஒரு முறை தான் வித்தான், நம்ம தினமும் வித்துட்டு இருக்கிறோம். அவன் ஒரு முறை தான் வித்தான், நம்ம தினமும் வித்துட்டு இருக்கிறோம் இயேசுவை. கிடைச்சோம் நான் கரெக்டா இருக்கிறேன், அப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கிறேன். அவன் ஒரு முறை தான் பேங்க்ல 30 காசு வாங்கிட்டு போயிட்டான். ஆனா நம்ம தினமும் வித்துட்டு இருக்கிறோம் ஒண்ணுமில்லாத காரியத்திற்கு, அல்ப பிரயோஜனம் இல்லாத காரியத்திற்கு இயேசுவை அப்படியே மறுதலிச்சிருவோம் டக்குன்னு. அப்படியா ஞாயிற்றுக்கிழமை எங்கேஜ்மெண்ட் வச்சுக்கோம், கம்மா நான் வந்துடுவேன். நான் என்ன நினைக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சரி பண்ணிக்கிடணும் வாழ்க்கைகளை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கரங்களை பற்றி ஆமென் சொல்லுங்கள். ஆமென். அடுத்தது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25வது வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 7வது காரியம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 25வது வசனம். சபை குடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அப்ப அடுத்தது என்ன தெரியுமா? ஐக்கியத்தை உதறுவது பின்மாற்றம். சபையோடு இருக்கிற ஐக்கியத்தை உதறுவது பின்மாற்றம். சபை ஐக்கியத்தை தவிர்ப்பது பின்மாற்றம்.
சபைக்கு வராமல் இருப்பது பின்மாற்றம். சபை ஐக்கியம் வேண்டாம் என்று ஒரு மனிதன் விரும்புவது பின்மாற்றத்திற்கான அடையாளம். அப்ப நம்ம அதை புரிஞ்சுக்கணும். 7 குறிப்புகளை சொன்னேன். இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கையில உயிர்த்தெழுந்த இயேசு அந்த பேதுரு சொன்னாரு, எல்லாத்தையும் வேதம் சொல்ல உடனே கீழ்ப்படிந்தவன், நல்லா கவனிக்க, உடனடியாக கீழ்ப்படிஞ்சவன் பேதுரு. என் பின்னே அவனை மனுஷனை பிடிக்கலாம், உடனே தகப்பனையும் வலையும் விட்டு பின்பற்றினான். ஆனா கடைசியில் ஆண்டவர் பார்த்து சொன்னா, எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே எனக்கு என்ன கிடைக்கும்? எல்லாவற்றையும் விட்டவன் பேதுரு. ஆனா அவன் ஒரு பின்மாற்றத்துக்கு நேராக கடந்து போகிற சூழ்நிலைகளை பாருகிறோம். ஆமா, துவக்கம் நல்லதா இருந்துச்சு, ஆவிக்குரிய ஜானசர் துவக்கம் நல்லா இருந்துச்சு, முடிவு நல்லா இருக்கணும்ல சார். துவக்கம் நல்லதா இருந்துச்சு, ஊழியத்தின் துவக்கம் நல்லதா இருக்குது, ஆவிக்குரிய வாழ்க்கையின் துவக்கம் நல்லதா இருக்கு, ஞானஸ்தானம் எடுத்த ஆரம்பத்துல நல்லதா இருக்குது. ஆனா நாட்கள் போக 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 பின்மாற்றத்தின் ஆவி ஒரு மனிதனை உலுக்குகிறது. ஆரம்பத்தில் சரியான நேரத்துக்கு சர்ச்சுக்கு வருவாங்க, அதுக்கப்புறம் நேரம் கம்மியாகும், உபவாசத்துக்கு வருவாங்க, அடுத்து வர மாட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கடமைக்காக வருவாங்க, ஏதோ ஞானஸ்தானம் எடுத்தோம் என்பதற்காக. அப்ப சபை ஐக்கியத்தை உதறுவாங்க. தேவ சபையோடு இருக்கிற ஐக்கியம் முக்க வேண்டும். கர்த்தர் ரட்சிக்கப்பட்டவர்களை அனுதினமும் சபையில் சேர்த்தார். சபையில் சேர்த்தது நோக்கம் என்ன? அவன் சத்தியத்தில் வளரணும், வசனத்தில் வளரணும், வார்த்தையில் வளரணும், ஜெபத்தில் வளரணும், அபிஷேகத்தில் வளரணும், வல்லமையில் வளரணும். தேவன் அவனை கண்டித்து கடிந்து புத்தி சொல்லி அவனை கிறிஸ்துவின் சாயலுக்கு நேராய் மாற்றுவதுதான் திருச்சபை. அவனை கர்த்தர் என்ன நோக்கத்திற்காக பிடித்தாரோ அந்த நோக்கத்தின்படி உருவாக்குவதுதான் சபை. சபை என்பது ஒரு பயிற்சி பாசறை, இஸ் a workshop. அங்க வைத்து அவன் உருவாக்கப்படுகிறான். தேவன் விரும்புகிறபடி, தேவன் எதிர்பார்க்கிறபடி, தேவ சிந்தையில் அந்த மகனை எப்படி திட்டம் எடுக்கிறதோ அதன்படி அவனை வணிந்து கொள்ளுகிற இடம்தான் தேவனுடைய சபை. இதற்கு கூட பின்மாற்றம் அடைஞ்சிட்டு நம்ம கரெக்டாக வந்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை. இந்த பின்மாற்றத்திலிருந்து சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மை புதுப்பிப்பாராக. கரங்களை பற்றி ஆமென் சொல்லுவோம். பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். அவனுக்கு எதுக்கு மேல ஆசை? உலகத்துக்கு மேல ஆசை. இப்ப அவனை விட்டு பிரிகிறான். அப்ப நல்ல கவனிங்க, ஒரு மனிதன் பிரிவதற்கு காரணம் இருக்கு. சபையை விட்டு பிரிவதற்கும் ஆவிக்குரிய நண்பர்களை விட்டு பிரிவதற்கும் சபையை விட்டு பிரிவதற்கும் நோக்கம் இருக்குது. நல்ல கவனிங்க. ஏன் சில நேரங்களில் ஸ்பிரிச்சுவல் சர்ச்சஸுக்குள்ள வர மாட்டேங்கிறான், சத்தியம் சபைக்குள்ள வர மாட்டேங்கிறான், கொஞ்சம் கடினமா பேசுற இடத்துக்கு அவன் வர மாட்டேங்கிறான்னா, அவனுக்கு ஒத்து ஊதுற ஆட்களை தான் அவன் செலக்ஷன் பண்ணுவான். தனக்கு பிரியமான போதர்களை சேர்த்துக்கொண்டு சத்தியத்தை விட்டு விலகும் காலம் வரும். ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க மனிதர்கள் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல். ஆரோக்கியமான உபதேசம் இருக்கிற சபைக்கு வர மாட்டாங்க. ஆரோக்கியமான உபதேசத்தை பேசுகிற அப்படின்னு அர்த்தம். ஆரோக்கியமான உபதேசம், உருவாக்குகிற உபதேசம், ஊன்ற கட்டுகிற உபதேசம், பலப்படுத்துகிற உபதேசம், இயேசுவோடு சேர்த்து விடுகிற சபைக்கெல்லாம் அநேகர் வர்றதில்லை. எங்க பக்கத்துல இருக்கு சார், நான் பக்கத்துல இருக்கிற இடத்துக்கு நான் போவேன். பக்கத்துல இருக்கிற சபையில வேதத்துக்கு பக்கத்துல இருக்கிற சபைக்கு போகணும். ஆனா நமக்கு என்ன நினைக்கிறோம், அவர் எங்க ஊருக்காரங்க சார், எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப பழக்கம், வீடுக்கெல்லாம் வராரு, எனக்கு உதவி செய்தாரு. காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. ஆரோக்கியமான உபதேசத்தை, உன்னுடைய எதிர்காலத்தை தேவனோடு இணைக்கிற இடத்துக்கு போகணும், தேவனோடு உன்னை கனெக்ஷன் பண்ற இடத்துக்கு போகணும், தேவனோடு சேர்க்கிற இடத்துக்கு போகணும். அதை நாங்கள் சொல்றோம். ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் தங்கள் சுயேட்சைகளுக்கு ஏற்ற போதர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக்கொண்டு அவங்க தடுமாற்றத்தை யாரு கண்டுக்காம விடுறானோ அவங்ககிட்ட போய் சேர்ந்துக்கிடுவாங்க. அதுதான் பின்மாற்றத்துக்கு அடையாளம். அநேகர் தான் பார்ப்பேன், சொல்லுவாங்க பாஸ்டர் நல்லா இருக்கு, பக்கத்துல இருக்குதுன்னா அப்படி இருக்கணும். நான் கேட்கிறேன், சரி ஸ்கூலுக்கு மட்டும் நல்ல ஸ்கூலுக்கு போக தெரியுது, அப்ப நல்ல ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் எடுக்க தெரியுது இல்ல, நல்ல ஸ்கூல்ல சேர்க்க தெரியுது இல்ல, நல்ல ஹோட்டல்ல சாப்பிடுறது இல்ல, நல்ல சபையில ஆராதிக்க தெரியணும். கரங்களை பற்றி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆமென், ஆமென். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே.
ஆலயம் செல்லுவதே கரங்களை தட்டி பாடுவோம். அது மகிழ்ச்சியை தந்திடுமே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுமே. தேவ சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. தேவ சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கோர வந்தோம் யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. அடுத்தது என்ன பின்மாற்றம்? வெளிப்படுத்துற விசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். வெளிப்படுத்துற விசேஷம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீ குளிருமின்றி அனலுமின்றி, இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினால், வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியினாலே உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். அப்ப ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி இருக்குது? வெதுவெது அனலும் இல்ல, குளிரும் இல்ல. அனலும் இல்ல, இந்த வெதுவெதுப்பான இடத்துல தான் இந்த பூனை போய் படுத்துக்கும். இந்த கிராமத்தை பதில பார்த்தீங்கன்னா இந்த இந்த அடுப்பெல்லாம் வச்சுட்டு பார்த்துப்பாங்க, அது நல்ல வெதுவெதுப்பாக இருக்கும், அங்கே போய் படுத்துக்கிடுவாங்க. சிலவங்களுடைய வாழ்க்கையில் என்ன ஆச்சுன்னா அனலும் இருக்காது, குளிரும் இருக்காது, வெதுவெதுப்பாக இருப்பாங்க. உலகத்தில் போனால் உலகத்தில் கால் வைப்பாங்க, சர்ச்சுக்குள்ளே வந்தால் சர்ச்சுக்குள்ளே கால் வைப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஸ்டாண்டர்டான ஒரு மைண்ட் இல்லை, ஸ்டாண்டர்டான ஒரு பார்வை இல்லை, ஸ்டாண்டர்டான ஒரு அர்ப்பணிப்பு இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா ஒரு பின்மாற்றத்தின் ஆவி அவங்களை பிடிச்சி உழுக்குது, ஒரு பின்மாற்றத்தின் ஆவிகளை தொடருது, பின்மாற்றத்தின் ஆவி முன்னேற விடாத பின்னோக்கி இழுக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னே போகணும்னு நினைக்கிறான், பின்னாடி இழுக்குது. ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியல, ஒரு தெளிவாக கான்சென்ட் பண்ணல. ஒரு முடிவு எடுக்கும்போது வேதம் என்ன சொல்லுதுன்னு கவனிக்கணும்ல, கர்த்தர் என்ன சொல்றாருன்னு கவனிக்கணும்ல. ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், ஒரு முடிவு எடுக்கிறேன். அப்படி என்றால் வேதம் என்ன சொல்லுகிறது, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்ற அடிப்படையில் முடிவெடுக்காமல் தான் விரும்புகிறபடி முடிவெடுக்கிற போது அங்கு வெதுவெதுப்பான தன்மை உண்டாகும். என் வாழ்க்கையில் நான் யாருக்கு முதலிடம் கொடுக்கிறேன், என் வாழ்க்கைக்கு எதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன், நான் யாரை சார்ந்து கொள்கிறேன். எனக்கு பணம் இருக்கிறது, சொத்து இருக்கிறது, ஆஸ்தி இருக்கிறது, திறமை இருக்கிறது, பலன் இருக்கிறது, நான் அதை சார்ந்து கொள்கிறேனா இல்லை தேவனை சார்ந்து கொள்கிறேனா? திறமையை பணத்தை சார்ந்து கொள்ளும் போது யூ ஆர் எ பேக் ஸ்லைடர். நான் தேவனை சேர்ந்து கொள்கிறேன் என்றால் நான் என்னுடைய வாழ்க்கையில் முன்னேறி போய் கொண்டே இருக்கிறேன். நான் என்றைக்கு என்னுடைய திறமையையும் பணத்தையும் அந்தஸ்தையும் நான் நாடுகிறேனோ அன்றைக்கு தான் ஐ ஆம் எ பேக் ஸ்லைடர். நான் பின்மாற்றத்தின் ஆவியை பெற்று விட்டேன் என்ற அர்த்தம். அன்றைக்கு பார்வன் அப்படிதான் சொன்னான், ஆராதனைக்கு போகாமல் தடுத்தான். நீங்க மட்டும் போக, மனைவி வரக்கூடாது, நீங்கள் மனைவி போக, பிள்ளைகள் வரக்கூடாது, பிள்ளைகள் சேர்ந்து போக, பலிப்பொருட்கள் போகக்கூடாது, ரொம்ப தூரமா போகக்கூடாது. அதுதான் கணவன் வந்தா மனைவி வர மாட்டாங்க, மனைவி வந்தா கணவன் வந்தா வர மாட்டாங்க, கணவன் ரெண்டி வந்தா காணிக்கை கொண்டு வர மாட்டாங்க, காணிக்கை வந்தா பைபிள் கொண்டு வர மாட்டாங்க, பைபிள் கொண்டு வந்தா சரியான நேரத்துக்கு வர மாட்டாங்க, சரியான நேரத்துக்கு வந்தா பைபிளை படிக்க மாட்டாங்க, சரியானபடி பாடி ஆராதிக்க மாட்டாங்க, அந்நிய பாஷை பேச மாட்டாங்க. யூ ஆர் எ பேக் ஸ்லைடர். ஒரு பின்மாற்றத்தின் ஆவி. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர்கள் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்போஸ்தலர்கள் 20ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டிலே அநேக விளக்குகள் வைத்திருந்தது. அப்பொழுது ஐத்திகு என்னும் பெயர் கொண்ட ஒரு வாலிபன் ஜன்னலில் உட்கார்ந்திருந்து பவுல் நெடுநேரம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கையில் மிகுந்த தூக்கம் அடைந்து நித்திரை மயக்கத்தினால் சாய்ந்து 3ஆம் மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். நல்ல கவனிங்க, பவுலுக்கு பிரசங்கத்தை கேட்ட கீழே விழுந்துட்டானா, தூங்கிட்டானா? அப்ப நம்ம பிரசங்கத்தை கேட்டு தூங்க மாட்டானா? பெரிய பிரசங்கியாரு, அப்படிப்பட்ட பிரசங்கியாருடைய செய்தியை கேட்ட ஒருத்தர் தூங்கிட்டானா? தூங்கி கீழே விழுந்தானா? இங்க வருவாங்க, சபைக்கு வருவாங்க, ஆரம்பத்தில் நல்லா பாடுனாங்க. முதல்ல ஆரம்பத்தில் பாருங்க, முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்காங்க. முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட்ல உட்காருவாங்க, கொஞ்ச நாள் போனோடனே கொஞ்சம் தள்ளி போய் உட்காருவாங்க, அதுக்கப்புறம் தள்ளி போனோன்னா கொஞ்சம் அப்படி தள்ளி போவாங்க. அடுத்து அந்த அந்த சர்ச்சுக்கு அந்த இதுக்கு பக்கம் அந்த டோர் பக்கத்தில் இருப்பாங்க, அடுத்து அப்படியே வெளியே போயிடுவாங்க. முதல்ல இங்கே இருப்பாங்க, நடுவில் போவாங்க, முக்கால் போவாங்க, அப்படி திறந்து அப்படியே போயிடுவாங்க. அவங்க வாழ்க்கையில் நம்ம ஒரு பின்மாற்றத்துக்கு நேராக இருக்கிறோம் அப்படின்றதுல எந்த தகவலும் இல்லை. அப்போ நம்ம ஒன்று புரிந்து கொள்ளணும், உயிர்த்தெழுந்த இயேசு பேதுருவை சந்தித்ததை போல இன்றைக்கு நம்மில் வந்திருக்கிற சிலரை தேவன் சந்திக்க போகிறார். ஆமென். நம்மை புதுப்பிக்க விரும்புகிறார். ஆமென்.
நம்மை உருவாக்க விரும்புகிறார். செய்திகள், உயிர்ப்பித்த செய்திகள் நிறைய பேசியிருக்கிறோம். ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு ஏனென்றால் ஒரு திட்டத்திற்காக பிடிக்கப்பட்டவன், ஒரு திட்டத்திற்காக அழைக்கப்பட்டவன், தேவன் எதிர்பார்த்தவன். தேவன் அவனை கொண்டு மகிமையான காரியத்தை செய்தான். பிசாசு ராஜ்யத்துக்கு பெரிய நஷ்டத்தையும் இழப்பையும் பாதிப்பையும் உண்டாக்கிவிட வேண்டும். திருச்சபைக்கு அஸ்திவாரமாக இருக்க வேண்டும். அவன் தான் ஆதி சபைக்கு உபதேசத்தை சொல்ல போறான். அதான் கர்த்தருடைய திட்டம். இஸ் a plan. பேதுரு தான் எளிமையான பிரசங்கம் பண்ணுவான் சபைக்கான ஆரம்ப உபதேசத்தை. இவனை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய நோக்கம், பெரிய ஒரு திட்டம், பெரிய ஒரு பார்வை, ஒரு அர்ப்பணிப்பு. ஆனால் அவன் தடுமாறின போது உயிர்த்தெழுந்த இயேசு அவனை சந்தித்தார். அதுக்கு பின்பு அவனை கொண்டு செய்ய நினைத்த காரியத்தை அவனை கொண்டே கர்த்தர் செய்தார். கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. யூத சிங்க கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. யூத சிங்க கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. சோர்ந்து போன மகனே நீ துள்ளி பாடிடு. சோர்ந்து போன மகளே நீ துள்ளி பாடிடு. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. ஜீவிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவிக்கிறார். இங்க ஒரு மனிதனை இன்னும் சுட்டி காண்பிக்கிறேன் பாருங்கள். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். மற்ற யூதரும் அவனுடனே கூட மாயம் பண்ணினார்கள். அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டான். இங்க பாருங்க, ஒரு பைபிள் ஸ்காலர். பர்னபா ஒரு பைபிள் ஸ்காலர். ஆனா இவனுக்குள்ள விருத்த சேதத்தை பற்றி பல காரியங்கள் ஆனதுனால நல்ல ஒரு பைபிள் ஸ்காலர். அந்தியோக்கிய திருச்சபையை சத்தியத்தில் வசனத்தில் பலப்படுத்தினவன் இந்த பர்னபா. சத்தியத்தில் பலப்படுத்தினவன் 2 வருஷம் அங்க தங்கி இருந்து நல்ல பண்ணுவானால் கடைசி நாட்களில் உபதேசத்துல இழுக்கப்பட்டான். ஒரு திரும்பத்துக்கு போனான். அதை பவுல் இங்க குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். சரி, இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். யோவான் பின்பற்றத்திற்கான இன்னொரு காரியங்களை பாருங்கள். யோவான் 6ஆம் அதிகாரம் 64, 65, 66. 64 6ஆம் அதிகாரம் 64, 65, 66. ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னார் என்றும் ஆதி முதலாகிய இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் பின்னும் ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அவர் கொஞ்சம் சத்தியத்தை சொல்றாரு. வசனத்தை சொன்ன உடனே என்னாச்சுன்னா பின்வாங்க முடியாது. அநேகர் அவரை விட்டு பின்வாங்கி போயிட்டாங்க பாருங்க. அநேகர் அவரை விட்டு பின்வாங்கி போயிட்டாங்க. அவர் சொன்ன பிதாவின் அருளை பெறாவிட்டால் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவ்வளவுதான். அண்ணன் கொஞ்சம் சத்தியத்தை சொன்ன உடனே பின்மாற்றம். அதெல்லாம் அங்கெல்லாம் போக முடியாது. என்னப்பா சொல்லுவாங்க, தம்பி ஏன் வரல அப்படின்னா, பாஸ்டர் நீங்க ரொம்ப கடினமா பேசுறீங்க பாஸ்டர் அப்படின்னு. நான் சொன்ன, தம்பி அழகா பேசுறேன், ஆனா பாதாளத்துக்கு போறது சம்பந்தம் தானே, வா நான் அழகா பேசுறேன், அழகா உனக்கு பிடிச்ச மாதிரி பேசுறேன், ஆனா பாதாளத்துக்கு போகலாம் வரியா அப்படின்னு. அது எப்படி? அப்படின்னா சத்தியம் கேட்கத்தான் செய்யணும். அப்போ சொன்னேன், தம்பி உனக்கு ஒரு உடம்பு சரியில்லை, டாக்டர் ரெக்கமெண்ட் பண்றாங்க மெடிசனு, கசப்பா தான் இருக்கும், கசப்பான மருந்தை குடிச்சதான் நோய் கூடாங்கன்னா கசப்பா மருந்தை குடிக்கத்தான் செய்யணும். சத்தியத்தை வசனத்தை சொல்லும் போது வலிக்கத்தான் செய்யும். சத்தியத்தை சொல்லும் போது வலிக்கத்தான் செய்யும். இந்த உலகத்தில் வாழ்கிறோம்.
நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டால் நம்மை சுற்றி பாவக்கிரிகள் நடந்து கொண்டிருக்கிறது, நம்மை சுற்றி அசுத்த கிரிகள் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்மை இழுக்க சத்துரு பலமாய் போராடி கொண்டிருக்கிறான். நம்மை பலவீனப்படுத்த சத்துரு போராடி கொண்டிருக்கிறான். நல்ல குடும்பத்தை உடைக்க விரும்புகிறான். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனை எப்படியாலும் பின்மாற்றத்துக்கு நடத்தும் போது சத்தியத்தை, வசனத்தை, வார்த்தையை, தேவனுடைய வழிகாட்டுதலை சொல்லும் போதுதான் பின்மாற்றத்திலிருந்து ஒருவர் புதுப்பிக்க முடியும். ஞாயிற்றுக்கிழமை எந்த நாள்? நம்மை எச்சரிக்கிற நாள், நம்மை சரிபடுத்துகிற நாள், ஒழுங்குபடுத்துகிற நாள், பரிசுத்தப்படுத்துகிற நாள். அந்த நாள்ல அப்படி எப்படி நம்ம ஒத்துக்கலாம் ஊத முடியாதுங்க, சிங்கிக்காலம் போட முடியாது. சத்தியத்தை சொல்லத்தான் செய்யணும். சத்தியத்தை சொல்லலைன்னா விபத்துகள் வரும். கண்டிப்பா சத்தியத்தை விட்டு விலகினா ஆத்துமா பலவீனம் அடையும். நமக்கு தெரிஞ்சுதானே. இன்றைக்கு நாம் செய்கிற ஒரு தவறு பின்னாட்களில் நம்முடைய பரலோகத்தின் பாதையை பாதிக்கும், நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை பாதிக்கும், நம்முடைய எதிர்காலத்தை பாதிக்கும், தேவ உறவை பாதிக்கும், தேவ ஐக்கியத்தை பாதிக்கும், தேவன் என் மேல் வைத்த நம்பிக்கை பாதிக்கப்படும். என்னை கொண்டு தேவன் செய்ய நினைக்கும் காரியம் தடைபடும். சத்ருக்கு அது வெற்றி, தேவனுக்கு அது தோல்வி. தேவன் வருத்தப்படுவார், துக்கப்படுவார். நல்ல நோக்கத்தோடு அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஏன் கர்த்தர் உன்னை தேடி வந்தாரு? உன்னை குறிச்ச தேவ நோக்கம் இருக்கு, உன்னை குறிச்ச தேவ திட்டம் இருக்கு. அப்போ சத்ரு எதை குறி வைப்பான்? உன்னைதான் குறி வைப்பான். அப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், நாம் பின்மாற்றம் அடையாதபடிக்கு தேவனை நோக்கி பயணிப்பதில் கவனமாக இருக்க வேண்டும். இயேசு பின்மாற்றத்துக்கு போனவனை சந்தித்ததை போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பகுதி பின்மாற்றத்துக்கு நேராக இருக்குமானால் இந்த நாளிலே சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை பின்மாற்றத்தில் நம்மை புதுப்பிப்பாராக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. கரங்களை தட்டி பாடுவோம். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எங்கள் சபைகள் உயிர் மீட்சி அடைய ஆவியானவரே அருள் புரியோ. எங்கள் சபைகள் உயிர் மீட்சி அடைய ஆவியானவரே அருள் புரியோ. பெருமழையின் சத்தம் கேட்க எங்கள் செவிகளை தூய்மையாக்கோ. பெருமழையின் சத்தம் கேட்க எங்கள் செவிகளை தூய்மையாக்கோ. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. உயிர்த்தெழுந்த இயேசு 40 நாட்கள் சீஷர்களுக்கு தரிசனமானார். தான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை சிஷ்டாந்தப்படுத்தி உறுதிப்படுத்தி சிஷ்டாந்தப்படுத்தினார். இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிறோம். நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொன்னது மட்டுமல்லாமல் மற்ற சீஷர்களையும் இணைத்துக் கொண்டான் பேதுரு. மற்ற சீஷர்களும் அதற்கு உடன்பட்டார்கள். ஆனால் ஒன்று, இரவெல்லாம் பிரயாசப்பட்டார், மீன் கிடைக்கவில்லை. காலையில் இயேசு கடற்கரையில் நின்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை சந்திக்க தேவன் வந்திருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு உன்னை சந்திக்க வந்திருக்கிறார். உயிர்த்தெழுந்த தேவனை சந்திக்க வந்திருக்கிறார். அந்த பேதுருவை உயிர்த்தெழுந்த இயேசு சந்தித்ததை போல உன்னை சந்திக்க வந்திருக்கிறார். மகளே, மகனே, ஆரம்பத்தில் இருந்த அந்த பக்தி எங்கே? ஆரம்பத்தில் இருந்த அந்த ஜெபம் எங்கே? ஆரம்பத்தில் இருந்த ஆராதனை எங்கே? ஆரம்பத்தில் இருந்த அர்ப்பணிப்பு எங்கே? ஆரம்பத்தில் இருந்த ஆத்தும பாரம் எங்கே? ஆரம்பத்தில் இருந்த கண்ணீர் ஜெபம் எங்கே? ஆரம்பத்தில் இருந்த அதிகாலை ஜெபம் எங்கே? ஆரம்பத்தில் இருந்த உபவாச ஜெபம் எங்கே? ஆரம்பத்தில் என் சமூகத்தில் வந்த நோக்கம் எங்கே? ஆரம்பத்தில் இருந்த அர்ப்பணிப்பு எங்கே? ஆரம்பத்தில் இருந்த ஜெபம் எங்கே? ஆரம்பத்தில் இருந்த ஆத்தும பாரம் எங்கே? ஆரம்பத்தில் இருந்த கண்ணீர் ஜெபம் எங்கே? ஆரம்பத்தில் இருந்த பிரதிஷ்டை வாழ்க்கை எங்கே? உன்னை புதுப்பிக்க வந்திருக்கிறார், புதுப்பிக்க வந்திருக்கிறார். ஆரம்பத்தில் அன்பை விட்டாய், ஆரம்பத்தில் தேவ உறவை விட்டாய், ஆத்தும ஆதாயம் செய்வதை விட்டாய். உன் வாழ்க்கையில் புதுப்பிக்க விரும்புகிறார், புதுப்பிக்க விரும்புகிறார். கண்களை மூடுவோமா, முழங்கால் படியிடுவோம், அப்படியே கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆஹா
அல்லேலூயா. சிலுவையே முன்னா உலகமே பின்னா. சேர்ந்து பாடுவோம். சிலுவையே முன்னா உலகமே பின்னா. இயேசு சிந்தி இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. ஆராதனை ஜீசஸ், ஆராதனை ஜீவனே ஆராதனை. ஆராதனை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. கண்களை மூடி ஆரம்பத்தில் இருந்த அதிகாலை ஜெபம், ஆரம்பத்தில் இருந்த கண்ணீர் ஜெபம், ஆரம்பத்தில் இருந்த ஆத்தும பாரம், உலகத்துக்கு ஒத்து போகாத வாழ்க்கை, தேவனுக்காக எதையும் இழக்கலாம் என்ற ஒரு தைரியம், எதற்கும் தேவன் பக்கம் நின்று தேவனுக்காய் வாதாடிய ஒரு காலம். காலங்கள் கடந்தது. என் வாழ்க்கையில் சில அசைவுகள், என் வாழ்க்கையில் சில தடுமாற்றங்கள், நேரம் இல்லாத சூழ்நிலை, பணம் என் முதலிடத்தை பிடித்து விட்டது, பட்டம் பதவியை முதலிடத்தை பிடித்து விட்டது. தேவன் 2ஆம் இடத்திற்கு போய்விட்டார். தேவன் கடைசி இடத்திற்கு போய்விட்டார். முதலிடத்தில் வைத்திருந்தீர்கள் இயேசுவை, இப்போது கடைசி இடத்திற்கு இயேசுவை தள்ளிவிட்டீர்கள். புதுப்பிக்க விரும்புகிறார், புதுப்பிக்க விரும்புகிறார். ஆதியில் இருந்த ஜெபம், ஆதியில் இருந்த வேத தியானம், ஆத்துமபார ஆத்துமாக்களை சந்திக்க ஜெப கூட்டங்கள் நடத்தணும். ஆனா இன்னைக்கு ஆரம்பத்தில் இந்த டெடிகேஷன் இல்ல. அட்ஜஸ்ட் பண்ணி குடும்பத்துல ஒரு மனத்தை காத்துக்கொள்ளுகிற காரியங்கள் இல்ல. கண்களை மூடிக்கொண்டிருக்கிற போது தேவன் உங்களோடு கூட பேசுவார் என்றால், உயிர்த்தெழுந்த இயேசு உங்களை சந்திக்க விரும்புகிறார். என் வாழ்க்கையில் சில பின்மாற்றங்கள் இருப்பதை, ஜெப குறைவு, வேத தியானங்கள் குறைவு, ஆலயத்துக்கு வருவது போன்ற சில கிரியைகளில் சில பின்மாற்றங்கள் இருப்பதை நான் உணர்கிறேன். கர்த்தனை புதுப்பிக்க வேண்டும், உயிர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் உங்களுக்காக முதல்ல ஜெபித்து நாம் அதை நிறைவு செய்ய விரும்புகிறேன். கர்த்தர் சொன்னதை உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன். ஆரம்பத்தில் இருந்த என்னுடைய அர்ப்பணிப்பு, பிரதிஷ்டை, ஜெபம், சபைக்கு வருகிற அந்த வேகம், ஆத்துமாத குறைந்திருக்கிறது உண்மை. இதற்கு பின்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை துவங்குகிறார். உங்கள் வாழ்க்கை முடிவரை அல்ல, துவக்க உரை எழுதுகிறார். அதற்கு பின்புதான் கர்த்தர் பேதுருவுக்கு ஊழியத்தை கொடுத்தார். என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொன்னார். இதற்கு பின்பு உங்கள் வார்த்தை உண்டாகிறது. பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் சில குறைபாடுகள் உண்டு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் சில பலவீனங்கள் உண்டு, சில தடுமாற்றங்கள் உண்டு. ஆரம்பத்தில் இருந்த ஏதோ ஒன்று என்னிடத்தில் குறைவு விடுகிறது என்று சொல்லி மனப்பூர்வ ஒப்பு கொடுத்துக்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய சந்திப்பு உண்டாகட்டும், உயிர்ப்பிப்பு உண்டாகட்டும். இன்றிலிருந்து தன்னை மாற்றிக்கொள்ளட்டும், ஆதி நிலைக்கு திரும்பட்டும், ஆதி அன்புக்கு திரும்பட்டும், ஆதி அர்ப்பணிப்புக்கு திரும்பட்டும், ஆதி பிரதிஷ்டைக்கு திரும்பட்டும், ஆதி தேவ உறவுக்கு திரும்பட்டும். தேவனை நேசிப்பதில் முதலிடம் கொடுக்கட்டும். உலகம் பின்னால், தேவன் முன்னால். தேவனுக்கு முதலிடம், தேவனுக்கு முக்கியமான இடம். வாழ்க்கையில் என்ன வேலைகள் இருந்தாலும் தேவனே எனக்கு முக்கியம். என்னை தேடி வந்தவர், என்னை தெரிந்து கொண்டவர், என்னை பிரித்தெடுத்தவர், என்னை தூக்கிவிட்டவர், என்னை ஆசீர்வதித்தவர், என்னை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறவர், அவருக்கு நான் முதலிடம் கொடுப்பேன் என்று இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குவீராக. உயிர்த்தெழுந்த இயேசு பேதுருவை சந்தித்து உயிர்ப்பித்ததை போல இந்த உயிர்ப்பினார்கள் ஒவ்வொருவரும் உயிர்ப்பிக்கப்படுவார்களாக, உருவாக்கப்படுவார்களாக, உபயோகப்படுத்தப்படுவார்களாக. விசேஷித்த ஒரு அபிஷேகம் இவர்கள் மேல் இறங்கி வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பேசுகிற நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.